வீட்டுக்கு வந்தப்போ நான் புது டயர் வாங்கி போடலான்னு இருக்கேன். வண்டிக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஒரு ரேப்பிங் ஒன்று பண்ணலான்னு இருக்கேன். ஒரு டாப் பாக்ஸ் ஒன்று போடலான்னு இருக்கேன் கோவா ரைடுக்காக. இதுக்கு மேலே நீ போனா கோமா ஸ்டேஜுக்கு போய்டும். ஏற்கனவே ஒரு வண்டி கோமா ஸ்டேஜில் நிற்குது. செயின் லூப் ஒன்று கொடுத்தாங்க, ஸோ டெஸ்டிங் பண்ணுறதுக்காக. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் யூ கைஸ் ஆல் ஆர் டூயிங் அப்சல்யூட்லி ஃபைன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம XPulse தான் சர்வீஸ் விட போகிறோம். கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் கழிச்சுன்னா 6வது மாதம் சர்வீஸ் விட்டுதுங்க. இப்போ வந்து டிசம்பர் ஆயிடுச்சா, கிட்டத்தட்ட 5.5 மாதம் ஆயிடுச்சு நம்ம வண்டி சர்வீஸ் விட்டு. இப்போ வண்டியோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பரிதாபமான நிலைமையில் இருக்குது. மோனோஷாக் கிட்டலாம் பார்த்தீங்கன்னா வெறும் களிமண் தாங்க இருக்குது. மோனோஷாக்லாம் வந்து ரொம்ப மோசமாயிடுச்சு. இந்த வாட்டி வந்து கம்ப்ளீட்டாக சர்வீஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தப்போ நான் புது டயர் வாங்கி போடலான்னு இருக்கேன். ஸோ செட்டு போடலாமா இல்லை பின்னாடி மூட்டை மாற்றலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஃப்ரண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தாங்கும், இன்னும் ஒரு 20,000 கிலோமீட்டர் ஓடும். அதே மாதிரி இன்ஜின் ஆயில் லெவல் செக் பண்ணி பார்த்தேன். இந்த உள்ள கம்பியில் இன்ஜின் ஆயில் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் இந்த வாட்டி சர்வீஸ் முடிச்சுட்டு பக்காவாக வண்டி ரெடி பண்ணியிருக்கணும். அதே மாதிரி இங்கே ஒரு இது இருக்குது, இந்த சொட்டை மாதிரி இருக்குல்ல, இதை ஒரு வாட்டி கிளியர் பண்ணியாச்சுன்னா வண்டிக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஒரு ரேப்பிங் ஒன்று பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, நேராக வந்து நம்ம கோயம்புத்தூருக்கு போயிடணும். கோயம்புத்தூரில் ஒரு ரேப்பிங் கடை ஏதோ ஒன்று பார்த்தேன். அந்த இடத்துல போயிட்டுனா XPulseக்கு சொல்லியாச்சுன்னா என்ன தீமில் வேணுமோ அந்த தீம் நம்ம சொல்லிட்டோன்னா அந்த தீமில் ரெடி பண்ணி நமக்கு ஃபுல்லாக ஒட்டியே கொடுத்துருவாங்க. சரி, இப்போ வாங்க வண்டி எடுத்துகிட்டு நேராக போய்ட்டு சர்வீஸ் விட்டு நாளைக்கு தான் நான் வண்டி டெலிவரி எடுப்பேன். ஏன்னா இப்போ டைம் வந்து 11:30 கிட்ட ஆக போகுது. நம்ம போய் சர்வீஸ் விட்றதுக்குள்ளே எப்படி லேட் ஆகிடும். நாளைக்கு வந்து வண்டி டெலிவரி எடுக்க சொல்ல பக்காவாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகேவா? அதே மாதிரி இந்த பின்னாடி இருக்கிற கம்பியை மாற்றிட்டு ஒரு டாப் பாக்ஸ் ஒன்று போடலான்னு இருக்கேன் கோவா ரைடுக்காக. ஓகே, அதே மாதிரி இப்போ வந்துட்டு எத்தனாவது சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ விட போகிறது வந்து 11th சர்வீஸுங்க. கடைசியாக சர்வீஸ் வந்து 27/6 விட்ருக்கேன். இன்றைக்கி வந்து 26/12, 6 மாதம் வண்டி சர்வீஸ் விட்டு அநியாயமாக இருக்குது. சரி வாங்க இப்போ வண்டி எடுத்துன்னு கிளம்பலாம். ஏண்டா உனக்கு என்னடா பிரச்சனை? உன்னை குளிப்பாட்டி நல்ல பையனாக அழகாக்கலான்னு பார்த்தா மழை வந்துட்டுங்க. நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். XPulse சர்வீஸ் விட்ருக்கு. தம்பி 6 மாதம் ஆகிட்ட, நீ இதுக்கு மேலே நீ போனா கோமா ஸ்டேஜுக்கு போய்டுவேன். ஏற்கனவே ஒரு வண்டி கோமா ஸ்டேஜில் நிற்குது, நீயும் கோமா ஸ்டேஜுக்கு போய்டுவேன். அதனால் மழை விட்டோடனே உன்னை போய் முதல்ல கிளியர் பண்ணுறது தான் வேலை. அநியாயத்துக்கு மழை வருதே. சரி இல்லைங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு மழை விட்டோடனே கிளம்பலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மழை விட்டுட்டு வெயில் வந்துட்டுங்க. ஒன்றும் மழை பெய்யுது, இல்லைன்னா வெயில் அடித்து தள்ளுது. என்ன பண்ணுறது? சரி, இப்போ நமக்கு வந்து டைம் 11:30 ஆயிடுச்சா. ப்ராபப்ளி இப்போ வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்ற சொல்லுவாங்க, பின்னாடி டயரும் கண்டிப்பாக மாற்ற சொல்லுவாங்க. இது ரெண்டு நானே தான் மாற்ற போகிறேன். ஏன்னா செயின் ஸ்ப்ராக்கெட் இப்போதைக்கு மாற்ற போகிறது இல்லை, கோவா ரைட்லாம் முடிச்சுட்டு தான் மாற்றலான்னு இருக்கேன். செயின் ஸ்ப்ராக்கெட்டு வாங்கி வச்சுக்க போகிறேன். ஏன்னா ஷோரூமில் வந்து எவ்வளோ ரேட் வருதுன்னு தெரில. ப்ரைஸ் கேட்டுட்டு இன்றைக்கி நாளைக்கு சர்வீஸ்லேருந்து வண்டி எடுத்துகிட்டு வர சொல்ல செயின் ஸ்ப்ராக்கெட்டும் டயரும் புதுசு வாங்கிட்டு வந்துட போகிறேன். வாங்கிட்டு வந்தாச்சுன்னா நமக்கு வந்து கோவா ரைடுக்கு பக்காவாக ப்ரிப்பேர் ஆகிட்டே இருக்கேன். ஓகே. ஐயோ மெயின் ரோட்டில் தான் டிராஃபிக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு சந்துக்குள்ளே வந்தால் இந்த சந்துக்குள்ளேயும் டிராஃபிக்காக இருக்குங்க. எல்லா இடமும் டிராஃபிக் இருக்குது இன்றைக்கி. ஏன் இது மணி வந்து 12:15 ஆக போகுது. இப்போ கூட வந்து மூமெண்ட் வந்து ஹெவியாக இருக்குது ரோட்டில். எவ்வளோ நேரங்க, கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour 40 minutes வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். இன்னும் உங்கள் பக்கம் போய் சேரல. நந்தனம் இன்னும் போய் சேரல. ஐயோ வழி விடுங்கப்பா. போன வாட்டி வந்து சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா பில் அமௌண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக வந்துருந்ததில்ல. அதில் வந்து என்னென்னா ஏர் ஃபில்ட்ரு, ஃப்ரண்ட் பிரேக்கு, பேக் பிரேக்கு எல்லாமே மாற்றிட்டேன். ஸோ எங்கள் அண்ணன் டூர் போகிறதுக்கு கேட்டனால வந்து எல்லாமே கம்பெனி இதிலே போட்டுரு அப்படின்னு சொன்னனால அப்படி போட்டேன். இந்த வாட்டி வந்து பிரேக் பேடு எதுவுமே மாற்ற தேவையில்லை. ஏன்னா அது போட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2500-3000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. அதனால் பிரேக் பேட்ஸ்லாம் எதுவுமே மாற்ற தேவையில்லை. அது ஜஸ்ட் லைட்டாக க்ளீன் பண்ணி மட்டும் போட சொல்ல போகிறேன். மற்றபடி வேறு எந்த மேஜர் ஒர்க்கும் இல்லை. ஆனால் இன்ஜின் ஆயில் தாங்க ரொம்ப பெரிதான நிலைமைக்கு போயிடுச்சு. ரொம்ப கம்மியாயிடுச்சு. அந்த உள்ளே இருக்கிற குச்சியில் தொடவே இல்லை இன்ஜின் ஆயில். அதுதான் இப்போ பெரிய பிரச்சனை. அதே மாதிரி வண்டியில் ஒரு சின்ன ப்ராப்ளம் தான். என்னென்னா வந்து அந்த ஸ்லோ ஸ்பீடில் வந்து ஸ்க்ளச் பிடிக்க சொல்ல வந்து அடிக்கடி ஆஃப் ஆயிடுது. நீங்கள் இந்த வீடியோலேயே வந்து ஸ்டார்டிங்கே கிளிப்பில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்கள் ஏரியாவிலேருந்து அப்படி நான் கிளம்பணுன்னே கொஞ்சம் நேரத்துலேயே வந்து அப்படி ஸ்க்ளச் பிடிக்க சொல்ல டக்கருக்குன்னு வண்டி ஆஃப் ஆகிருக்கும். அந்த ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிட்டு அதை சார்ட் அவுட் பண்ணணும். மற்றபடி வேறு எதுவும் இல்லை.
மைலேஜ்லாம் நல்லா தான் தருது. அதே மாதிரி இப்போது எக்ஸ்பல்ஸுக்கும் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன், அந்த இன்ஜின் பூஸ்டர் இருக்குல்ல அதை போட்டுட்டு ஃபியூல் சேவர் ஊற்றி அப்படியே ரைட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீனிக்ஸ் ப்ரோ பைக்கிங் ஹீரோ சர்வீஸ் சென்டர் வந்தாச்சு. இப்போ நான் போன சர்வீஸும் இங்கே தான் விட்டேன், இந்த சர்வீஸும் இங்கே தான் விட்றேன். இது வந்து அடையாரில் இருக்குதுமா, அவங்களோட சேம் அதே பிரான்ச் தான். அதனால் இங்கே விட்டுட்டு நமக்கு ப்ரோ பைக்கிங்கில் உள்ளே போவோம், ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியை சர்வீஸ் விட்டுட்டு வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் வந்து பில் வந்து ஒரு 1500 2000 கிட்ட வரும்னு நான் எதிர்பார்த்தேன். பட் ஆனால் அங்கே ஒரு இன்னும் சிக்கல் என்னென்னா, இப்போ வந்து எக்ஸ்பல்ஸுக்கு வந்து 4Vயோட இன்ஜின் ஆயில் மட்டும் தான் இப்போதைக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்களாம். அதனால் வந்து என்னென்னா அந்த ஆயிலோட ரேட் வந்து 1300 சம்திங் ஏதோ வருது. மேபி இந்த வாட்டி பில் வந்து ஒரு 3000 ரேஞ்சுக்குள்ளே வரும்னு நினைக்கிறேன். ஸ்பார்க் ப்ளக் செக் பண்ணி அதை மாற்ற சொல்லியிருக்கேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு தெரில, பில் எவ்வளோ போட போகிறாங்கன்னு தெரில. நாளைக்கு ஈவினிங் வந்து 5:30க்கு வர சொன்னாங்க வண்டி டெலிவரி எடுக்கிறதுக்கு. அதே மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன், வாட்டர் வாஷ் வந்து இந்த வாட்டி நல்லா பண்ணுங்கள், பண்ணிவிட்டு எனக்கு பக்கவாக இருக்கணும்னு. ஏன்னா ஒவ்வொரு வாட்டி எக்ஸ்பல்ஸ் சர்வீஸோட சொல்ல வாட்டர் வாஷ் வந்து ரொம்ப கேவலமாக இருக்கும். நான் நிறைய வீடியோலேயே சொல்லியிருப்பேன், இந்த வாட்டி வந்து வாட்டர் வாஷ் நல்லா பண்ணி பாலிஷ் எதாவது போடணுன்னாலும் போட்டுருங்கன்னு அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். சரி, நாளைக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அடையார் மோட்டார் நந்தனமில் வந்து நம்ம வண்டி சர்வீஸ் விட்டுருந்தோம்ல, நேற்று விட்டுருந்தோம். இன்றைக்கி வந்து கால் பண்ணி கேட்டேன், வண்டி ரெடி ஆகிடுச்சு, அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டேன். அமௌண்ட் இப்போ தான் சார் பில்லிங் போட்டுட்ருக்காங்க, அவங்களுக்கு செக் பண்ணிட்டு அப்புறம் கால் பண்ணுறேன்னாங்க. இப்போ ஓலா ஆட்டோ புக் பண்ணியாச்சு, வண்டி வந்தோடனே கிளம்பி போயிட்டே இருக்கலாம். என்னென்ன மாற்றிருக்காங்கன்னு தெரியல. நான் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், இதெல்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்கும், அதெல்லாம் மாற்றிருங்க, டிஸ்க் பேட்லாம் நல்லா தான் இருக்குது, அதெல்லாம் இப்போதைக்கு மாற்ற தேவை, ஏன்னா அதெல்லாம் லாஸ்ட் சர்வீஸில் தான் நம்ம மாற்றிருந்தோம், அதனால் இந்த சர்வீஸில் எதுவும் அதெல்லாம் மாற்றாதீங்க. ஏர் ஃபில்ட்டரும் புதுசு தான் போட்டிருந்தோம், ஸ்பார்க் ப்ளக் மட்டும் செக் பண்ண சொல்லியிருந்தேன். அதே மாதிரி டயரும் செயின் ஸ்ப்ராக்கெட்டும் நான் வாங்கிட்டு நான் மாட்டிப்பேன், நீங்கள் மாட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நம்ம அடையார் போயிட்டு ரிட்டன் வர சொல்ல செயின் ஸ்ப்ராக்கெட்டும் அதே மாதிரி டயரும் நம்ம வாங்கிட்டே வந்துடலாம் கையோட. ஏன்னா அது வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் அது வந்து மாட்டிட்டு நான் வீட்டிலே மாட்டிடுவேன். டயர் கழட்டி மாட்டுறதுலாம் ரொம்ப ஈஸி. அதனால் இப்போ ஆட்டோ வந்துடும், இன்னொரு 5 மினிட்ஸில் வந்துடும். வந்தோடனே நம்ம நேராக போய்ட்டு வண்டியை கலெக்ட் பண்ணலாம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம், அந்த ஸ்லோ ஸ்பீடில் ஆஃப் ஆகுதா இல்லைன்னு செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஹாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து நல்லா தகன்னு எடுத்தாச்சு பார்த்தீங்களா. ஏன்னா இந்த வாட்டி கம்ப்ளைண்ட், மேஜர் கம்ப்ளைண்ட்டே வந்து வண்டி வந்து வாட்டர் வாஷ் க்ளீனாக இருக்கணும்னு சொன்னேன். எவ்வளோ கிளியராக பண்ணியிருக்காங்க, சான்ஸே இல்லைங்க இந்த வாட்டி. நல்லா ரிம்மில் இருக்கிற மொத்த அழுக்கு எடுத்துட்டாங்க. என் வண்டி நான் விட்றதுக்கு முன்னாடி என்ன கண்டிஷனில் இருந்தது, ரொம்ப பரிதாபமாக இருந்தது. இப்போ வந்து நல்லா கிளியராக தொடச்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. சரி வாங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு வந்து அந்த பில்லெல்லாம் காட்டுறேன். எனக்கு வந்து இது 4th AMC முடிஞ்சு போச்சுங்க. அதனால் இதுக்கப்புறம் AMC கிடையாது. நம்ம அடுத்த சர்வீஸோட சில AMC போடணும். இப்போ வந்து வண்டியில் வந்து அந்த ஆஃப் ஆகிற இஷ்யூ வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா வந்து வால்வ் வந்து ஒரு வால்வ் வந்து எக்ஸாஸ்ட் வால்வ் வந்து டைட்டாக இருந்து தான், அதனால தான் வந்து அது ஆஃப் ஆகிட்டே இருந்து தான். இப்போ அந்த எக்ஸாஸ்ட் வால்வ் வந்து கரெக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 500 கிலோமீட்டருக்கு பொறுமையாக தான் ஓட்டணும். அப்படியே புது வண்டி மெயின்டைன் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஓட்டக்கூடாது. ஓகே வாங்க, அப்படியே வீட்டுக்கிட்ட போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். அந்த சைடு ஃபுல் டிராஃபிக் இருக்குது. ஸோ நான் அந்த சைடு போகாமல் அப்படியே ஊருக்குள்ளே அப்படியே எங்கேயாவது சுற்றிட்டு போக வேண்டியதான். பாருங்க எவ்வளோ தூரத்துக்கு இருக்குங்க டிராஃபிக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செயின் லூப் ஒன்று டெஸ்டிங்க்கு கொடுத்துருக்காங்க. புது கம்பெனி கிடையாது அது, ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஓல்டு கம்பெனியாக, க்ரீஸ் கம்பெனியாக அது. அந்த கம்பெனியில் வந்து செயின் லூப் இப்போ புதுசாக போட்டிருக்காங்களா, செயின் லூப்பு, செயின் கிளீனர் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. எனக்கு செயின் லூப் மட்டும் கொடுங்க, நான் டெஸ்டிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செயின் லூப் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த செயின் லூப்பை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுவோம் கோவா ரைடில் எப்படி இருக்குன்ட்டு. ஓகேவா, இல்லைங்க நான் வீட்டுக்கு போய்ட்டு அப்படியே பில்லை காட்டுறேன், அந்த செயின் லூப் மாடலையும் உங்களுக்கு காட்டுறேன், பாட்டிலையும். ஆனால் இந்த வாட்டி வந்து வண்டியை க்ளீனிங் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்கங்க. இந்த வீல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிளியராக இருக்குது பார்த்தீங்களா. அதே மாதிரி இந்த மோனோஷாக் சைடு, ஸோ கம்ப்ளீட்டாக வந்து நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்காங்க. ஆனால் வண்டியை, ஏன்னா நான் வந்து கம்ப்ளைண்ட்டே வந்து மேஜராக அப்படி தான் நான் சொல்லியிருந்தேன். அதனால் வந்து இந்த வாட்டி வந்து தெளிவாக இருக்குது வண்டி. அதே மாதிரி அந்த ஐட்லிங்கில் ப்ராப்ளம் இருந்துன்னு சொன்னல, அதுக்கு இந்த வால்வில் வந்து ஏதோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வால்வ் கழட்டினா இதெல்லாம் இருக்குது பாருங்கள், தடையெல்லாம். ஸோ இந்த சைடு வந்து அந்த வால்வ்லாம் கழட்டி எக்ஸாஸ்ட் வால்வ் வந்து டைட்டாக இருந்தது தான், அதை லூஸ் பண்ணி விட்ருக்காங்க. அதே மாதிரி வந்து ஒரு 500 கிலோமீட்டருக்கு வந்து வண்டியை கொஞ்சம் பார்த்து ஓட்ட சொன்னாங்க. அதனால் வந்து நான் இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து 4000 RPM எங்கேயுமே தாண்டவே இல்லை, 4000க்குள்ளே தான் ஓட்டினேன். வாங்க இப்போ பில்லு மற்ற ஐட்டங்கள்லாம் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட பில்லு. நம்மளுக்கு வந்து இந்த ஜாய் ரைடு இருக்குல்ல, இது வந்து ஆக்சுவலாக வந்து 4வது முடிஞ்சிச்சின்னு சொன்னாங்க. பட் ஆனால் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு இது வந்து 3வது அந்த AMC இதாக தான் இருக்கும். ஆயிலோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து இப்போது 4Vயில் வருதுல்ல, 10W30 ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயிலு, 1200 ml
ஸோ இதுதாங்க என்னோடய பில்லு, லேபர் சார்ஜ் இல்லாமல். அதே மாதிரி நம்ம ஃபீனிக்ஸ் ப்ரோ பைக்கிங் இருக்குல்ல, அந்த சர்வீஸ் சென்டர் பக்கத்துலேயே, அங்கே வந்து நம்மளோட பராணி M10 வச்சுருக்கேன்ல, அதுக்கு வந்து இந்த ஸ்பீக்கர் செட்டு மட்டும் ஒன்று வாங்கியிருக்கேன். ஏன்னா நம்ம புது ஹெல்மெட் ஒன்று வாங்கியிருக்கோம்ல, அந்த ஹெல்மெட்டுக்கு வந்து இந்த ஸ்பீக்கர் செட்டை மாட்டிட்டோன்னா நம்ம டிவைஸை மட்டும் அப்பப்போ எடுத்து மாற்றிக்கலாம். அதே மாதிரி அந்த ஃபீனிக்ஸ் ப்ரோ பைக்கிங்கில் நமக்கு வந்து இந்த செயின் லூப் ஒன்று கொடுத்தாங்க. ஸோ டெஸ்டிங் பண்ணுறதுக்காக. இந்த பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா கேலிடேட். இது ஆக்சுவலாக வந்து இது பார்த்திங்கன்னா வந்து 50 வருஷமாக இந்த கம்பெனி வந்து க்ரீஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்காங்களாம். இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், இதில் தெரியுதா, இது வந்து 50 இயர்ஸ் க்ரீஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்காங்களாம். இதை வந்து டெஸ்டிங் பண்ண சொல்லியிருக்காங்க. இதோட MRP பார்த்திங்கன்னா 215 ரூபா. எனக்கு டெஸ்டிங்காக ஒரு கேன் கொடுத்துருக்காங்க. நம்மளோட கோவா ரைடுக்கு வந்து ஃபுல்லாக வந்து இந்த கேனை வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? எனக்கு வந்து ஓகேஎஸ் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. அதே மாதிரி மோட்டூல் வந்து நல்லா தான் இருக்கும். ஓகேஎஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. மற்றபடி அந்த சில பிராண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நமக்கு செட் ஆகாது. இந்த பிராண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த பிராண்ட் வந்து நம்ம ஸ்ப்ரே அடித்தோடனே வந்துட்டு ஒரு மாதிரி லிக்விட் ஃபார்மில் ஃபஸ்ட்டு வருது. அதுக்கப்புறம் நான் கையில் இப்படி தொட்டு பார்த்தேன், ஒரு மாதிரி கோந்து மாதிரி மாறிடுது. அந்த காற்றுலாம் பட்டோடனே அது ஒரு மாதிரி கோந்து மாதிரி மாறுது. அதனால் வந்து இந்த பிராண்டை நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? கோவா ரைடில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கான டங்குன்னு ஒரு அடி அடிச்சிருங்க. அது பக்கத்தில் ஆல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். சீன் another video soon. Bye bye. Take care my dear lovely friends. Bye.